வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் கார்டன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து கம்பல்சரி ஜிஎஸ்டி பியாண்ட் தி பேசிக். ஆக்சுவலாக வந்து நான் ஏவர் டேக்ஸ் கம்பெனிக்குள்ள பிப்ரவரி ரிலீஸில் நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தேன் அவங்களோட புல்லட்டினில். ஸோ அந்த ஆர்டிக்கல் தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போது நிறையா பிஸ்னஸ் மேன் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், அதுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. தென் பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ண சொல்லையும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க, சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸில் நீங்கள் வந்து கொட்டேஷன் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா கொட்டேஷனே நிறைய இடத்துல வந்து அப்ரூவல் ஆகுறதில்ல. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ப ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறாங்க. பட் யாரெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை எடுக்க வேண்டாம் அஸ் பர் ஜிஎஸ்டி லா படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஓகேங்களா. பொதுவாக ஜிஎஸ்டி நம்பர் ஒரு 15 டிஜிட் நம்பர். இந்த 15 டிஜிட் நம்பர் உங்களுடைய பேனில் இருந்தோம், உங்களுடைய ஸ்டேட் கோடில் இருந்தோம், உங்களுடைய என்டிட்டி நம்பரில் இருந்தோம் கிளப் பாய் ஜெனரேட் ஆகிறது தான் இந்த 15 டிஜிட் ஜிஎஸ்டி நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த 15 டிஜிட் ஜிஎஸ்டி நம்பர் எந்த லெவலுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, ஒரு டேக்ஸ் பேயர் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சு தான். அண்ட் ஆல்சோ ஐடிசி, ஒரு டேக்ஸ் பேயர் ஐடிசி அவைல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி நம்பர் பேஸ் பண்ணி தான் அவைல் பண்ணுறாரு. ஸோ ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. உங்களுக்கு யாராவது வந்து ஐடிசி பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி நம்பரில் தான் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் யாருக்கார ஐடிசி வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பரை வச்சு தான் பாஸ் பண்ணணும். ஸோ அந்த லெவலுக்கு இந்த ஜிஎஸ்டிஎன் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லீகல் வேலிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி தான் நீங்கள் வச்சிருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகேங்களா? லீகல் ஐடென்டிட்டி. ஓகே. தென் இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஸ் பர் ஜிஎஸ்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் படி 1.6 crore ரிஜிஸ்டர்டு டேக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1.6 crore ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர்ஸ் மட்டும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. அண்ட் ஆல்சோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறவங்களே ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்காங்க, சிஏஸ் இருக்காங்க, டேக்ஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க, அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட்டும் இருக்காங்க. ஸோ இந்த 1.60 crore ரிஜிஸ்டர் டேக்ஸ் பேயரை வச்சு ஒரு குரூப்பே வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது. ஓகே, ஒரு டாக்ஸேஷன் ஃபீல்டில் ஒரு குரூப்பே வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கான காரணங்கள் இத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்க சொல்ல தான். வேட் இருக்க சொல்ல இவ்வளோகான ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை, பட் ஜிஎஸ்டி இருக்க சொல்ல அது வந்து ட்ரிபிள் மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? எத்தனை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் 180 crore ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்வாய்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2731 இன்வாய்ஸஸ் வந்து அப்லோட் ஆயிருக்கு. தென் 102 lakh crore ஒர்த் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜிஎஸ்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி போர்ட்டலே நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஜிஎஸ்டி ஐஎன் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்கும். நார்மல் ஜிஎஸ்டி போர்ட்டலில் உங்களுக்கு இந்த டேட்டா எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து 3 செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக. ஒன்று லயபிள். லயபிள் மீன்ஸ் யாரெல்லாம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், அது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 22ல் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனே எடுக்க வேண்டாம் அப்படின்னா அது செக்ஷன் 23ல் சொல்லியிருக்காங்க. யார் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னா அது செக்ஷன் 24ல் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் கண்டிப்பாக, அதாவது லயபிள், அவங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறது அவங்களுடைய பொறுப்பு. ஓகேங்களா? யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். யாரோடைய ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 20 lakh வந்து ரீச் பண்ணதோ அவங்க கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? சில ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் இருக்குது, அவங்களுக்கு வந்து 10 lakh தான் லிமிட். ஓகேங்களா? அவங்க 10 lakh வந்து ரீச் பண்ணிட்டாலே அவங்க கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். இது சொல்கிறது வந்து செக்ஷன் 22ல் சொல்கிறாங்க. அது என்ன ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்?
மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திருப்பூர் இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட். ஓகேங்களா? ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு இங்கே தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். செக்ஷன் 22 சப்செக்ஷன் 1ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ பெர்சன் இஸ் ட்ரீட்டட் அஸ் என்கேஜ்டு exclusively in supply of goods even if they also an exempt service income like interest or discount from deposit, loans or advances. That interest income does not change their status. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு சேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் அந்த சேட்டு. ஸோ மேலே உள்ள எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் சேட்டாக வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட்டு Q&A மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். அது எதில் சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6ல் ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவரில் எதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணவே தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டாக்ஸபிள் சப்ளை. அது நீங்கள் இன்ட்ரா ஸ்டேட் அண்ட் இன்டர் ஸ்டேட், அதாவது நீங்கள் ஒரே ஸ்டேட்டுக்குள்ள டாக்ஸபிள் சப்ளை பண்ணாலும் சரி, அதர் ஸ்டேட்டில் டாக்ஸபிள் சப்ளை பண்ணாலும் சரி, டாக்ஸபிள் சப்ளைஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, எக்ஸம்ட் சப்ளையை கன்சிடர் பண்ணணும், எக்ஸ்போர்ட் சப்ளைஸையும் கன்சிடர் பண்ணணும். எக்ஸம்ட் சப்ளைனா நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பேஜ் வர சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் சப்ளைனா வேற ஒன்றும் இல்லை, ஜீரோ ரேட்டட் சப்ளை, அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்டர்ஸ்டேட் சப்ளை சேம் பேன். அது என்ன இன்டர்ஸ்டேட் சப்ளை சேம் பேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து இயங்குது. அதே பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து கேரளாலையுமே வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஸ்டாக் அங்கேருந்து அங்கே கொண்டு போவீங்க. கேட்டால் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் சார் அப்படிம்பீங்க. பட் அது ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, அதுவுமே சேல்ஸ் தான் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி லா சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ அப்படி பண்ணுறீங்கல்ல அந்த ட்ரான்ஸ்ஃபர், அது சேம் பேனில் தான் நடக்கும். அதையுமே வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவரில். ஓகே, எதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்வாய்டு சப்ளைஸ் லயபிள் டு ரிவர் சார்ஜ். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் பிளேஸில் இருக்கீங்க, கமர்ஷியல் ரெண்டல் பிளேஸில், அதாவது உங்களுடைய ஆஃபீஸ் வந்து ரெண்டட் பில்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் படி நீங்கள் வந்து 18% வந்து ஆர்சிஎம்ல டேக்ஸ் பே பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, 10,000 வந்து நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணுறீங்கன்னா 18% வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த 10,000 இருக்குல்ல, டாக்ஸபிள் வேல்யூ மேலே தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. அந்த 10,000 வந்து அது வந்து நீங்கள் இன்வெர்ட் சப்ளை லயபிள் டு ரிவர் சார்ஜ். அது உங்களுடைய சப்ளையே கிடையாது, அது இன்னொருத்தருடைய சப்ளைக்கு நீங்கள் பே பண்ணுற டேக்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவரில் அந்த 10,000 கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் taxes means CGST, SGST, UTGST, IGST and also cess. இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கன்சிடரும் பண்ணவும் கூடாது. ஓகே, இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேபிளுக்கு வந்திருக்கோம். அதுதான் ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அண்ட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சினாரியோஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து 22 lakh வந்து குட்ஸ் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க. ஜீரோ ரேட்டட் சப்ளை வந்து பண்ணுறீங்க, அது ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பண்ணுறீங்க குட்ஸு. ஸோ டோட்டலாக 42 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் உங்களுக்கு வருது ஓன்லி ஃபார் குட்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கணும். உங்களோட ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 42 லட்சம் ரூபாயை ரீச் பண்ணதுனால liable to register as annual aggregate turnover exceed threshold. தென் இப்போ நீங்கள் வந்து குட்ஸ் சப்ளை பண்ணுறீங்க, குட்ஸோடைய வேல்யூ டாக்ஸபிள் சப்ளையோடைய வேல்யூ 12 lakh இருக்குது, ஜீரோ ரேட்டட் வேல்யூ 10 lakh இருக்குது, எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இன்கம் சர்வீஸ் ஓகேங்களா அது 5 lakh இருக்குது. டோட்டலாக 27 lakhs வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க. இப்போது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா அப்படின்னா
எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் 2க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி சப்ளை தான் பண்ணுறீங்க, அதாவது குட்ஸ் சப்ளை தான் பண்ணுறீங்க. அதில் சர்வீசஸ் 5 lakh இன்க்ளூட் ஆகிறதுனால நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நான் தெளிவாக கிளியராக போட்டிருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ்லி சப்ளை ஆஃப் குட்ஸ், அதில் உங்களுக்கு சர்வீஸ் இன்கம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா இது டஸ் நாட் அஃபெக்ட் பண்ணாது நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ 27 lakh வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குட்ஸு அதில் 5 lakh மட்டும் வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் இல்லை. ஸோ இவங்க சொல்லியிருக்க லோன்ஸாக இருக்கட்டும், டெபாசிட்டாக இருக்கட்டும், அட்வான்சஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இன்க்ளூட் பண்ணி டர்ன் ஓவர் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் குட்ஸ் மட்டும்தான் சப்ளை பண்ணுறீங்க. ஓகே, தென் இப்போ எக்ஸம்ப்டட் சர்வீசஸ் வந்து பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள், குட்ஸோடைய டர்ன் ஓவர் 12 lakh, ஜீரோ ரேட்டருடைய டர்ன் ஓவர் வந்து 20 lakh, டோட்டலாக எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 32 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000. ஓகே, டோட்டலாக 34 lakhs வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நீங்கள் 20 லட்சம் ரூபாயை ரீச் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு குட்ஸோடைய டர்ன் ஓவர் வந்து 40 வரைக்கும் லிமிட், சர்வீசஸோடைய டர்ன் ஓவர் 20 lakh வரைக்கும் லிமிட். குட்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் ரெண்டுமே நீங்கள் கிளப் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லிமிட்டும் கம்மியாயிரும், 20 lakhs தான். இதுதான் ஜிஎஸ்டியோடைய பேசிக்ஸ். ஓகே, தென் குட்ஸ் வந்து இந்த சினாரியோ நம்பர் 3ல 12 லட்ச ரூபா பண்ணுறாரு, அண்ட் ஆல்சோ ஜீரோ ரேட்டட் சப்ளை 20 லட்ச ரூபா பண்ணுறாரு. ரெண்டுமே குட்ஸ் தான். ஸோ டோட்டலாக 32 லட்சம் ரூபாய்க்கு அவர் பண்ணுறாரு. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து எது கீழே வருது அப்படின்னா எக்ஸம்ப்டட். ஓகேங்களா? 2,40,000 வருது. ஸோ அந்த 2,40,000 நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 34 lakhs வருது. நீங்கள் குட்ஸும் சர்வீஸஸும் சேர்ந்து பண்ணுறதுனால உங்களுடைய லிமிட் வந்து கம்மியாயிரும், 20 லட்ச ரூபாய் ஆயிரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஏன்னா 20 லட்ச ரூபாயை கிராஷ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ சேலரி வந்து ஒருத்தருக்கு வரும், அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஒரு வீடு வந்து ரெண்டலுக்கும் கொடுத்துருக்காரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இது வந்து 32 lakhs. ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. நல்லா கவனிங்க, குட்ஸ் இல்லை, சர்வீஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி எதில் வருது அப்படின்னா எக்ஸம்ப்டட்ல வருது. ஓகேங்களா? சேலரி வந்து என்னதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஜிஎஸ்டிக்குள்ளேயே வராது. பட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது. அவருக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்டட் மட்டும் தான் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை. இந்த சேலரி வந்து ஜிஎஸ்டி இதுலேயே வராது, உங்களுக்கு இன்க்ளூடிங்கே வராது. ஓகே, தென் 12 lakh வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வருது, 12 lakh வந்து ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இன்கம் வருது. ஸோ ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னா 12 lakh. எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 12 lakh. டோட்டலாக 20 lakh வந்து ரீச் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? சர்வீசஸில் ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஸோ கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.